அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபேன். சார், ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கும் போதெல்லாம் அதிமுகவிலிருந்து ஏதோ ஒரு பார்ட் வெளியே போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இப்போ ஒரு 4-5 எம்எல்ஏ வெளியே போயிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? எஸ்ஐக்கு சுப்பியா செல்வாக்கானவர் தான், நான் மறுக்க வரல. நண்பர், நல்ல மனிதர். அந்த கிளப்ப கோயிலில் கூட பார்த்தேன், கோயிலுக்கு வந்திருந்தேன். அவரும் வந்திருந்தார். நல்ல ஒரு தன்மையான ஒரு மனிதர். அப்போ அவருக்கு அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ அம்பாசமுத்திரத்துக்குள்ளே எஸ்ஐக்கு சுப்பியா போனது ஒரு பாதிப்பு தான். மரதம் குமாரவேல் போனது, அவங்க எம்பியாக ஜெயித்திருக்காங்க, 2 தடவை எம்எல்ஏ ஜெயித்திருக்காங்க, அதுவும் ஒரு பாதிப்பு தான். ஆனால் அன்புமணி எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஒரு லெத்தல் வெப்பன், கடுமையான ஒரு ஆயுதம். அன்புமணி அங்கே எடுத்து வைக்கிற ஆயுதம் இருக்குது பாருங்க, கடுமையான ஆயுதம். அவர் தான் இன்னைக்கு வந்து எல்லா முறைகேடுகளையும் பண்ணிக்கிட்டு பாஜக எதிர்ப்பு பண்ணி தப்பிக்கலாங்கிற லெவலில் பொது தளத்துக்குள்ள அந்த முறைகேடுகளுக்கு எதிராக எல்லாம் நிற்கணுங்கிற ஒரு ஆயுதத்தை அன்புமணி எடுத்து போட்டிருக்கிறாரு. ஸோ அப்போ மதுராந்தகம் எலெக்ஷன் வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முடிவில் யார் கை ஓங்குது, மக்கள் எந்த நிற்காங்கிறது மதுராந்தகம் வரும்போது பார்க்கணும். அதே மாதிரி பெருந்துறை தென் தாராபுரத்துலேயும் பார்க்கணும். அம்பாசமுத்திரத்தில் எஸ்ஐக்கு சுப்பியாவுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவர் எஸ்ஐக்கு சுப்பியா ஃபிலிம் ப்ரொடியூசர், அண்ணன் சிவாஜி குடும்பத்துக்கு வேண்டிய ஒரு நான் அம்பாசமுத்திரத்தில் பல முறை அவரை பார்க்கும்போது அந்த மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு ஆதரவு வளையம் இருக்கதா பார்க்குறேன். ஓகே சார், அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் அது வந்து செயல்முறையாக நடக்குமா சார்? பொது வேட்பாளர்ன்றது வாய்ப்பு இருக்கா? எல்லா கட்சிகளும் அதுக்கு ஒத்துப்போகணும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒத்துப்போகணும், வாய்ப்பு இருக்கா? அன்புமணி அந்த வார்த்தை வந்து மதுராந்தகம் சென்றிக்காட்டு பலமான வார்த்தை, எடப்பாடிக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அவ்வளோதான். இப்போ சூழ்நிலைக்கு என்னால் சொல்ல முடியும். அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா அன்புமணி இந்த மாதிரிப்பட்ட லீடர்ஷிப் எல்லாம் வரல. ஐயா தான் இந்த மாதிரிப்பட்ட இதை ஸ்ட்ராங்காக அடிப்பார். அப்படி ஐயா அடிக்கக்கூடிய ஒரு இதை இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் அன்புமணி அடிக்கிறாருன்னா அது அன்புமணியோட அந்த அப்சர்வேஷன், அரசியல் நிகழ்வுகளை அவர் பார்க்குறது, அவருக்கு வந்து அரசியல் களத்துக்குள்ள ஒரு பெரிய ரோல் உருவாயிட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதையும் முதல்ல கொண்டு வராரு. ஸோ இயல்பு தானே. நீங்கள் வந்து 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய சகோதரர் தொல்தருமா சிஎம்ங்கிற அளவுக்கு வந்துட்டார். எடப்பாடியோட ஒரு சில தவறான நடவடிக்கையில் தான் சகோதரர் சிஎம்மாக வர்றது தடுக்கப்பட்டுச்சு. அவரோட அச்சம், அவர் சிஎம்மாக வந்தார்னா வேலுமணியும் இவர் சிவி சண்முகம் போராயிருவாங்கன்னு பண்ணிட்டார், அல்லது சகோதரரை வந்திருப்பார். ஸோ இன்னைக்குள்ள 3 கட்சி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு விஜய், செகண்டு ஸ்டாலின், தேர்டு எடப்பாடின்னு கர்நாடகா மாதிரி, யூபி மாதிரி, பீகார் மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு வந்து 2 எம்எல்ஏக்கு ஒரு ரோல் வந்துன்னா நமக்கு 4 எம்எல்ஏக்கு பெரிய ரோல் வரும்னு அன்புமணி உறுதியாக கான்ஃபிடண்ட்டாக நகர்றாரு. இந்த இடம் தான் அரசியல் சூழ்நிலை மாறிட்டு, சிச்சுவேஷன் மாறிட்டு இன்னைக்கு வந்து தனியாட்சி வரக்கூடிய சக்தி ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ இல்லைன்னு தான் சொல்லலாம். உறுதியாக சொல்வேன் நான் ஸ்டாலின் தோற்றதெல்லாம் ரியலி வெரி சேட். எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாலின் வந்து வெரி நைஸ் ஜென்டில்மேன், அருமையான தலைவர். அது தோற்றுருக்கக்கூடாது, தோத்துட்டாரு, ஓகே. பட் இன்னைக்கு வந்து மீண்டும் தனியாட்சி வர்றதுக்கு எந்த கட்சிக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு வேளையில் விஜய்க்கு வாய்ப்பு வரலாம். விஜய் இன்னைக்கு கலைச்சிட்டு வச்சா அவருக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். 35 விழுக்காடோட நம்பர் 1 அவரும், 30 விழுக்காடு கிட்ட ஸ்டாலினும், 20-25 கிட்ட அடுத்த இடத்துல எடப்பாடி இருக்கிறாங்கிற ஒரு சூழலை தான் இருக்குது. அப்போ திமுக பைப்போலர் பொலிட்டிக்ஸுங்கிற கதை முடிஞ்சு போச்சு. அப்போ 3வது இடத்துல இருந்த தேவகவுடா, குமாரசாமி கவுடா இவங்களும் காங்கிரஸ் பிஜேபி சப்போர்ட்டில் கர்நாடகாவில் அரியணையாக இருந்தாங்க. 3வது இடத்துல இருந்த மாயாவதி முலாயம் சிங் யாதவை தடுக்கணும்னு பாஜக அவங்கள சிஎம்ஆட் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி 3வது இடத்துல இருந்த நிதிஷ்குமாரை லாலுவை தடுக்கணும்னு பாஜக சிஎம் ஆக்கி விட்டாங்க. அப்போ இந்த அரசியல் களம் 3 வராக இருக்கும்போது ஒரு நான் எம்எல்ஏ ஹெக்டே கூட சிஎம் ஆனார். ஸோ யாருக்கு எப்படி சிஎம் வாய்ப்பு வருங்கிறத சொல்ல முடியாது. தனி மெஜாரிட்டி யாருக்கும் இல்லாத சூழ்நிலையில் பொலிட்டிக்கல் மானிப்புலேஷன்ஸில் யார் எப்போ சிஎம்மாக வருங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் விஜய்க்கு மீண்டுமே சொல்கிறேன். ஹெக்டே, நரசிம்ம, என்டிஆர் மாதிரி போகிறது தான் உங்களுக்கு நல்லதுங்கிறத நீங்களே டிசல்யூஷன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் போகிறதான் நல்லதுன்னு சொல்கிறேன். அப்போது இன்னைக்குள்ள இந்த சூழ்நிலையில் மும்முனையாட்டு இருக்கக்கூடிய டைமில் யாருக்கு எப்போ எந்த வாய்ப்பு வருங்கிறது சொல்ல முடியாத ஒரு தன்மைக்குள்ளே தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த இதில்
அன்புமணிக்கு பெரிய ரோல் வந்ததாட்டு நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இதுவரை அவங்க 20-18 இருந்தும் சென்ட்ரல் பவரில் இருந்தாங்க. சென்ட்ரல் பவரில் தலித் எழில்மல் அண்ணா இருந்தார். இதனை இவன் முடிக்கும் என்ற இந்த அதனை அவன் கண்விடல்னு கொடுத்துக்கும் போதே நான் டாக்டர் ராமதாஸ் பாராட்டி அந்த கருத்தை ஏற்காடு பொதுக்குழுவில் நானே பேசினேன். அண்ணன் வந்து தகுதியானவர். அடுத்து பொன்னுசாமியும் என்டி சண்முகம் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஏகே மூர்த்தி இருந்தார். அப்புறம் வேலு அந்த கலெக்டர் இருந்தார். இன்னும் ஒரு ஒரு இதுவே ஒரு 5 பேர்கிட்ட இருந்தாங்கள்ல, 5 வேறு யாராவது இருந்தாங்களா? மத்திய அமைச்சர் வேலு, ஏகே மூர்த்தி நண்பர், பெரிய ஆர்கனைசர் நண்பர், தலித் எழில்மலை அண்ணன், பெரிய அம்பேத்கர் ரைட்டு, பெரிய ஜீனியஸ். இவங்க ராம்விலாஸ் பாஸ்வான், உமா பாரதி எல்லாம் அம்பேத்கர் ரைட்ஸ் பற்றியுள்ள எதுவும் சந்தேகம்னா இவர்கிட்ட தான் கேட்பார். அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு தலித் எழில்மலை தான் கேட்பார். ஒரு 5 பேர் இருந்திருக்காங்கல்ல, 5 பேர் பாமக. அன்புமணி 6 பேர். அன்புமணி கேபினெட்டில் இருந்தார் காலத்தில். 6 பேர் இருந்திருக்காங்க. மத்திய அரசு அதிகாரம் அவங்களுக்கு கைகூடிச்சு, மாநில அரசு அதிகாரம் இதுவரை அவங்களுக்கு கைகூடலை. ஆனால் இன்னைக்கு மும்முனை போட்டியாகி தனியாட்சி யாரும் நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கும் நாளைக்கு அந்த அதிகாரம் கைகூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் மாறின அரசியலில் அவர் தெளிவான ஒரு அரசியலை அன்புமணி பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். விசிக்காக கிடைச்ச இந்த முக்கியத்துவம் அன்புமணிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து அவரும் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக அரசியல் பண்ணுறாரு. ஓகே சார், ஆதவர்ஜுனா தலைமையில் இன்னைக்கு கொத்தா வணிகர் சங்கங்கள் சார்ந்த அதிமுக நிர்வாகிகள் இணைகிறாங்க. அதே போல் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலினோட தலைமையில் திமுகவில் இணைகிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கொத்தா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போகிறத பார்க்குறோம். சரிவை நோக்கி போயிட்டு இருக்கா அதிமுக அப்படின்ற கேள்வி. எந்த பகுதியில் இருந்து போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். சென்னையிலேருந்து நடராஜ் போகிறாரு. நல்ல நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஜெயலலிதா இதில் இதாக இருந்தவர். அவரை வந்து ஒரு தனித்தன்மையோடு உள்ளவங்கனால எடப்பாடியால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் இங்கே போகிறாரு. அடுத்து வெங்கட்ராமன், சென்னை ஆலந்தூரை சேர்ந்தவர். நடேசன் பால்ராஜ், ஐயாவளி நாடார் நடேசன் பால்ராஜ். அவர் நம்ம ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கெல்லாம் ரிலேட்டிவ். நம்ம சகோதரர் தான், அண்ணாமலை ட்ராவல்ஸ் அவர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சகோதரர். இவங்களுக்கெல்லாம் ரிலேட்டிவ். வெங்கட்ராமன் ஆலந்தூரில் எம்எல்ஏ இடைத்தேர்தலில் ஜெயித்தோர்னு நினைக்கிறேன். அவர் போனார்னா இங்கே அதிமுகவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாரு. மயிலாப்பூரில் அதிமுகவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் உள்ளவங்க போகிறாங்க. அந்த கோர் வன்னியர் பெல்ட்டில் இருந்தோ வெள்ளாளக்குன்ற பெல்ட்டில் இருந்தோ பெருசாக யாரும் எடப்பாடி விட்டு போக மாட்டாங்க. அதனால தான் அந்த கட்சியோட தன்மையாக வந்து 3வது இடத்துல ஒரு 20 விழுக்காடு பலம் கொண்ட குமாரசாமி கவுடா, தேவகவுடா அப்பா மகன் தான். அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள அது இருக்கும். அரசியல் டைனமிக்ஸ் மாறிட்டுங்கிற கருத்தை நான் சொன்னேன். வெங்கட்ராமன் திமுகவுக்கு போயிருக்கார். நாடார், திமுகவில் நாடாரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. நாடார்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளோட அவர் திமுகவுக்கு போகிறார். அதிமுகவில் ஒரு நாடார். என்னோட பார்வை பைப்போலர் போயிட்டு ட்ரைபோலர் மற்ற ஃபோல்ஸ் இருக்காங்க. சீமான் 4 to 8 ஒரு பெரிய ஃபோல்ஸ், அதை நான் மறுக்க வரல. நெக் டு நெக் ட்ரைபோலருங்கிற லெவலில் 3 பேரும் இருக்காங்கன்னு சொல்லும்போது 108, 60, 47ங்கிற லெவலில் சீட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பு அதிமுகவுக்கு இல்லாத பகுதியை சேர்ந்தவங்க போகிறத நம்ம பார்க்குறோம். இருக்க பகுதியை சேர்ந்தவங்க, ஏன்னா இப்போ கூட ஸ்டாலின் ஒரு 10 சீட்டு கூட எடப்பாடிக்கு வந்திருக்கோம்னா அண்ணாமலை பிரச்சனையும் செங்கோட்டையும் பிரச்சனையும் இல்லாமல் வெள்ளாளக்குன்ற ஒரு 10 சீட்டு கூடுதலாக ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னா ஸ்டாலின் சப்போர்ட்டில் எடப்பாடி இருந்திருக்க மாட்டார். அப்போ எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. ஆனால் தேவகவுடா, மாயாவதி, நிதிஷ்குமார் மாதிரி அவருக்கு வர்றதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. அந்த வாய்ப்பு ஒரு நான் எம்எல்ஏக்கே இருக்கு. ஓகே, எம்எல்ஏ அல்லாத ஒருத்தருக்கே இருக்குது. சார், 90 விழுக்காடு அதிமுகவினர் தாவேக்காவுக்கு வரதான் விரும்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அந்த முடிவு தான் இத்தனைக்கும் காரணம். 47 எம்எல்ஏக்களை வச்சு முதல்வராகலான்னு முடிவு பண்ணாரு. அது ரொம்ப தவறான முடிவு. அதுதான் இதுக்கு காரணம். அதை இப்போ நடேசன் பால்ராஜ் பையன் முன்னாள் எம்எல்ஏ திமுகவுக்கு போயிருக்கிறாரா? அது தப்புனே ஆகிப்போச்சே. அதிமுகவுக்கு பலகீனமான இடத்துல உள்ளவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்க. இப்போ நடேசன் பால்ராஜ் மகன் வெங்கட்ராமன் எம்எல்ஏ நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. ஒரு நாடார்னா திமுகவுக்கு நாடார் பெல்ட்டுக்குள்ளே செல்வாக்கு இருக்குது. ஜெயித்திருக்காங்க. ஆஸ்டின், அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயித்திருக்காங்கன்னா நம்ம நாளைக்கு தூத்துக்குடியில் கூட நமக்கு டிக்கெட்டு கிடைக்கும், திமுகவில் ஜெயிக்கலான்னு அவர் திமுகவை நோக்கி போகிறாருல்ல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு ஒரு ஏரியாவுக்குள்ளே அதை கோயின்சைட் பண்ண மாதிரி சம்பவங்களும் இருக்குது. ஆப்பு அடிச்சுட்டார வெங்கட்ராமன் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிட்டு ஒரு நாடாரு. அப்போ ஒரு நாடா இருக்குன்னா திமுகவில் எதிர்காலம் இருக்குன்னு ஒரு நாடார் நினைக்கிறாரு. இங்கே சென்னையிலையும் மற்ற பகுதிகளில், அதாவது
கொங்கு வன்னியர் பெல்ட் இல்லாதவங்க அண்ணா தாவேக்காவில் எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவர் நம்ம எஸ்கி சுப்பியா போயிட்டாரு, அந்த பாப்புலர் முத்தையா போயிட்டாரு, திசைவேள சீனிவாசன் இந்த டீமுக்குள்ளே இருந்து அவர் போயிருக்கிறாரு, சசிரேகா அவங்க போயிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எதிர்காலம் உள்ள இடம்னு அங்கே போகிறாங்க. இந்த கட்சிக்குள்ளே வன்னியர் வெள்ளாள கொண்டர் பெல்ட் தவிர பெருசாக இல்லைன்னு அவங்க கணக்கு போட்டு போகலாம். இதுக்குள்ளே வெங்கட்ராம திமுகவுக்கு போனதுக்கு ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரு? 90%, 10% அங்கே கூட போகலாம். 90%ங்கிறது தவறு. அண்ணா திமுக 3வது போய் சிலிப்பான இடத்துல இருந்து போகிறாங்கங்கிறாங்க. ஓகே. ஆமாம், அண்ணா திமுக எடப்பாடியில் 92,000 ஓட்டில் ஜெயித்திருக்கிறார. விஜய் அந்த லீடிங் வரலையே. பர்சன்டேஜ் வந்திருக்கலாம், பட் லீடிங் இது வரலையே. அவருக்கு எதிராக யாரும் அங்கே களத்துக்குள்ளே பெருசாக நிற்க முடியாத அளவுக்கு லீடிங் வரலையே. ஸோ அதிக லீடிங்கில் அவர் தானே ஜெயித்திருக்கிறாரு. நானும் எடப்பாடிக்கு எதிராக என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் செய்தேங்கிறத நான் இன்றைக்கும் வெளிப்படையாக சொல்கிறேன். எடப்பாடி ஒரு கிராப்பர் தான், கிராப் பண்ணுங்கிற எண்ணத்தில் தான் எல்லாமே செயல்பட்டார். நான் மறுக்கவே வரல. என் கருத்துலேருந்து என்றைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுகிற ஆள். ஐயர நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு நான் 24 3 தொகுதியிலையும் அவர் சொல்லி நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் நாடார்னா தேவருக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கிற இது இல்லைன்னு நம்ம டெபாசிட் இழக்க வச்சோம். அடுத்தபடியாக 26 அந்த அரசியல் தான் பண்ணோம். என்னென்ன அரசியல் எடப்பாடிக்கு எதிராக அம்பேத்கர் சொல்ல மாதிரி ஐடென்டிஃபை எனிமின்னு எடப்பாடிக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணணுங்கிறது 100% உண்மை. ஆனால் ஆனஸ்ட்டாக 21 விழுக்காடு வாக்கும் செங்கோட்டை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்தினிலிருந்து, அண்ணாமலை தலைவர் போஸ்டிலிருந்து நீக்கப்பட்டு அவர் பலகீனம் அடைஞ்சதுலேருந்து, தேமுதிக திமுகவில் சேர்ந்ததுலேருந்து, ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததுலேருந்து அத்தனை பலகீனங்களையும் மீறி தானே 21 விழுக்காடு ஓட்டு வந்திருக்கிறாரு. ஏன் 27 விழுக்காடு வாக்குப்பலம் கொண்ட ஒரு தாராபுரத்தில் 40 விழுக்காடு ஓட்டு எடுக்க வச்சிருக்காருன்னா அந்த இடம் எடப்பாடிக்கு செல்வாக்கு, அதிமுக செல்வாக்கா, கேண்டிடேட்டுக்கு செல்வாக்கா? பட் நான் அம்பாசமுத்திரத்தில் எஸ்கி சுப்பியாவுக்கு செல்வாக்கா மதிக்கிறேன். ஓகே சார், சீமான் வீட்டுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு போன அனிதா ராதாகிருஷ்ணன், இது அனிதா ராதாகிருஷ்ணனோட சீரா இல்லை திமுகவோட சீரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸ் இல்லாத திமுகவோடு சேர்வாரா சீமான் என்ற ஒரு கேள்வி இணையத்தில் எழுதிட்டு. சீமான் தனிச்சு நிற்கிறதாட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை சொல்கிறாரு. அரசியலில் அவருக்கு கழிஞ்ச முறையும் எல்லா ஆப்ஷனும் இருந்தது. தாவேக்கா ஆப்ஷன் இருந்தது. பலன் நிரூபிக்காத தாவேக்கா கூட அவர் போகலை. பெரிய அளவில் அது நடந்தது உண்மை. திமுக ஆப்ஷன் இல்லை, அதிமுக ஆப்ஷன் இருந்தது. பாஜகவில் பேசினாப்புல அண்ணாமலை அவரையே சிஎம்மா சொல்கிறதாட்டு முன்னெடுத்தார். எல்லாமே இருந்தது. இன்றைக்கும் ஒரு டெம்பரரியாக ஒரே எலெக்ஷனை வச்சு சீமானை பார்க்க முடியாது. எம்பி எலெக்ஷன்லேயே 8 விழுக்காடு எடுத்தவர் தான். ஸோ அவர் காங்கிரஸ் எதிர்ப்பில் பாஜக காங்கிரஸ் எதிர்ப்பில் தான் அவர் தனிச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணி தான் 20-20ன்னு போகிறாரு. பட் எல்லா காலகட்டமும் அவரை கூட்டணிக்கு வந்துருங்கன்னு அவரை தேடக்கூடிய சூழ்நிலை தானே இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சீமான ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பில் துரோகம் பண்ண காங்கிரஸுக்கு எதிராக வந்துருங்கன்னு அவங்க முயற்சி பண்ணலாம். ஸ்டாலினே இதுக்கு பின்னணியில் இருக்கலாம். பட்டு சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுலையும் 4 பேர் எதிர்ப்புங்களையும் அவர் போயிட்டு இருக்காங்கிறதான உண்மை. ஓகே சார், அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக மத்திய அரசை எதிர்த்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது மும்மொழி கொள்கை இது ஏன் அவசரம் காட்டணுன்ற மாதிரி போட்டிருந்தாரு. முதல் முறையாக மத்திய அரசை எதிர்க்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு? மண்ணுக்கேற்ற மார்க்சிய மாதிரி தமிழ் மண்ணுக்கேற்ற ஒரு அரசியல் கட்சி அவர் தொடங்கலான்னு முடிவு பண்ணிட்டாரோன்னு தோணுது. எதியூரப்பாவோட சக்ஸஸ்ஸு, விஜயோட வெற்றியும் அவர் ரோல் மாடலாக அதை எடுத்து போவாரோன்னு தோணுது. ஒரு விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன். சனாதன தர்மம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் காக்கக்கூடிய தர்மம். ஓகே. சனாதன தர்மம் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தர்மம், இந்து தர்மம். அந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக இவர் பேசும்போது எதிர்கட்சி தலைவர் ஷைன் பண்ணுறாரு. சதீஷன் மாதிரி ஷைன் பண்ணுறாரு, பிரமாதமாக பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின். அது நம்ம மனப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலினோட அந்த ஷைன் பண்ணுறதை பாராட்டுறோம். பட் சனாதன தர்மத்துக்கு எதிராக அவர் பேசுகிறாரு. அப்போ இவர் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை அள்ளிட்டு போயிடுவாரோன்னு தாவேக்கா அவங்க எம்எல்ஏ வச்சு அதையும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை ஆணித்தரமாக கேட்டார், விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதன தர்மம் தவறு, இந்து தர்மம் தவறுன்னு பேசிட முடியுமான்னு கேட்டார். அப்போ நீங்கள் சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக தமிழ் மண்ணில் பேசக்கூடியவங்களுக்கு ஒரு இந்த வீரமணி அவரோட கருத்தெல்லாம் ஓட்டிங் பேட்டர்னில் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய அறிவாளி, இன்டெலெக்சுவல், பதவி இல்லாமல் இருக்கிறாரு, அதெல்லாம் பட்டு ஓட்டிங் பேட்டர்னில் அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங். சும்மா 2 பிராமின் இல்லை,
இன்னும் நடராஜுக்கும் ராஜ்சபா கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, டிஜிபி, அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. அப்போ சனாதன தர்மம்ங்கிற இது விஷயத்தில் நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக நீங்கள் ஒரு நாடகம் போடுறதை வந்து அண்ணாமலை ஓங்கி அடிச்சிட்டாரு. இந்த சேலஞ்சை இவங்க தேர்தல் நேரத்தில் எதிர்கொள்ளட்டு, விஜயும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி, நம்மளும் அதை கேட்குறோம். அப்போ அந்த சனாதன தர்மங்கிறது தனக்கு ஒரு பலம்ங்கிறத அண்ணாமலை நினைக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். சனாதன தர்மம் பலம் தான். இப்போ கூட நான் மோடிஜிக்கு என்ன சொல்கிறேன்னா, ஷெட்யூல் காஸ்ட்டில் கிறிஸ்டின் ஷெட்யூல் காஸ்ட் வந்து எஸ்சி கிடையாது, அவங்க வந்து பிசியில் தான் அங்கே இருக்கிறாங்க. அதே போல் இந்து தர்மத்தை காத்து இருக்கணும்னா பாஜகவின் நலனுக்கு ட்ரைபலில் கிறிஸ்டின் ட்ரைபலும் ட்ரைபல் தான், எஸ்டி தான். அதை வந்து நாம் வந்து கிறிஸ்டின் ட்ரைபலுக்கு 7.5% ட்ரைபல் ரெசர்வேஷனில் ஒரு 1 ஏதோ கொடுத்து இந்து ட்ரைபல்களை காப்பாற்றணும். இந்து ட்ரைபல்கள் இந்திய மதத்தை காப்பாற்றினா தான் சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும். பாஜகவுக்கு நல்லதுங்கிற ஒரு கருத்தை மோடிக்கு இப்போ தான் நான் என்னோட ஒரு டிராப்டாக வந்து மோடி, சந்தோஷ், நிட்டின் ஆபிட்ஸுக்காக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சனாதன தர்மங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக நிற்கிறார். அதை நம்ம வரவேற்கிறோம். பட் அவர் மொழி பிரச்சனையில் வந்து இந்திய எதிர்ப்புங்கெல்லாம் திமுக, அதிமுக, திராவிட கொள்கையும் அவர் கையில் எடுக்கிறாரு. ஸோ விஜயின் வெற்றி, எதியூரப்பாவின் வெற்றி அவரை வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுப்பட்டதுன்னு பார்க்குறேன். எப்படி வாராரு, என்ன ரூபத்தில் வாராருங்கிறத பார்ப்போம். பெருந்தலைவர் காமராஜரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு திறமசாலி, கட்டுமுளைப்பாளின்னு நிரூபித்தவர், மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருந்தவர். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மோடி பிரதமராக தான் 2029 தான் இந்த ட்ரைபல்ஸில் என்ன பண்ணணுங்கிற கருத்தை நாம் சிந்தனை, எண்ணம், செயலெல்லாம் மோடி சென்றிக்காக தான் நம்ம இருக்கோம். பட் சகோதரர் அண்ணாமலைக்கு நம்ம வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். சார், கட்சின்னா பாஜகலேருந்து வெளியே வந்து தனி கட்சி, பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் எப்படி சார். ஒருவேளை அப்படி நடந்தா சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து பயணிக்கிறார். சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் வரட்டு. சீமானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பிகள் தான், அது எனக்கு தெரியும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.